சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நான் கூறியபடித்தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உனக்கு அளித்த வாக்குகள் எல்லாம் பலிக்கப் போகிறது. எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கும். நாளை ஒரு நாள் பொறுத்திருந்து பார். உனது விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்னால் அமர்ந்து இருப்பதை ஆனந்தமாக பார்ப்பாய். உனக்காக அவதரித்தவன் நான். ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும். அந்த காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து இப்பொழுது பிரிந்து வந்து உனக்காக உன்னிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு யார் என்ற வரலாறு கூட உனக்கு முழுமையாக தெரியாது. நான் எங்கு பிறந்தேன், யாரிடம் வளர்ந்தேன் என்றெல்லாம் கூட நீ யோசித்தது கூட இல்லை. நான் வாழ்ந்த இடத்தில் நீ வந்து என்னை பார்த்ததும் இல்லை. ஆனால் இன்றோ உனக்கும் எனக்குமான ஒரு இறை தொடர்பு உண்டாக்கி இருக்கின்றது. இன்று நீ என்னை அப்பா என்று உரிமையாக அழைக்கும் அளவிற்கு நம் உறவு வளர்ந்து நிற்கின்றது. முன்பின் தெரியாத உறவினால் நீ அப்பா அப்பா என்று வாயார அழைத்து கொண்டு நிற்கிறாய். இல்லை, உனக்கு எனக்குமான பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். ஜென்மம் ஜென்மங்களாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீ செய்த புண்ணியங்களின் பலனை இன்று நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு குருவாகவும் தகப்பனாகவும் இருக்கிறேன். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று சற்று யோசித்துப் பார். நீ படும் வேதனையில் இருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் அவசர கால உதவிகளையும் தப்பாமல் செய்து கொண்டிருக்கிறேன். இதோ இன்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு செய்தியையும் சேர்க்கவே வந்துள்ளேன். இப்பொழுது நீ ஒரு பணியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பணி எதுவாக இருப்பினும் நிச்சயம் வெற்றி பெறும். அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. ஒரு முடிவு எடுப்பதற்காக நீ என்னை கேட்காமல் எந்த முடிவும் நீ அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன். எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டிருக்கிறேன். எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது. எல்லாம் இடத்திலும் நான் இருக்கிறேன். உன்னை நீ யார் என்று உணர்ந்து கொள். உன்னை நீ மாற்றிக்கொள். எப்பொழுது எனது மண்ணில் உனது காலடி பட்டதோ அப்பொழுதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப்போகிறாய். என்னிடம் நீ கேட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது. இனி உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய். நீ காத்திருந்த உன் வாழ்க்கை பெறப்போகிறாய். இனி நீ எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகே நான் கூறியபடி உன் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். அதன் பிறகு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா. நான் சொன்னபடி எல்லாமும் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.